10,000 பேர் இன்னமும் ஆபத்தில் சிக்கியிருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். துப்பாக்கி வெடித்ததன் காரணமாக பல்கலைக்கழக ஊழியர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது குறித்த மேலதிக விவரங்களையும், வடக்கு கிழக்கில் மலையக மக்களை குடியேற்றுவது சம்பந்தமாக தற்சமயம் பேசப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக பிரதி அமைச்சர் ஒருவர் ஒரு முக்கியமான கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து மேலும் பல உதவி பொருட்கள் இன்று மாலை இலங்கையை வந்தடைந்திருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு விவரங்களையும், வீதியோரமாக கிடந்த ஒரு மர்ம பொருள், அந்த மர்ம பொருளை எடுத்து ஆய்வு செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, அது சம்பந்தமான ஒரு செய்தியும், இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் இலங்கையில் இனி என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும், அது எப்படி நடக்கும் என்பது சம்பந்தமாக ஒரு முக்கியமான கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். NBRO என்று சொல்லப்படுற தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அவர்கள் இன்று ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லிக்கிறோம், இப்பெல்லாம் யாருடைய அறிக்கைகளை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கணுமோ இல்லையோ, இந்த NBROவினுடைய அறிக்கையை, அதாவது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய அறிக்கையை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. என்று சொன்னால் அவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான இந்த மண் சரிவுகள் சம்பந்தமான எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டே வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 10,000 பேர் இன்னமுமே ஆபத்தான பகுதிகளில் வசிக்கிறார்கள் என்று சொல்லியும், அவர்கள் இன்னமும் அந்தந்த பகுதிகளில் வெளியேறல் என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால், தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிறது தானே, அவையில் இப்போ எல்லா இடம் ஆய்வு செய்து கொண்டே இருக்கணும். மலையகத்தினுடைய பல பகுதிகளை ஆய்வு செய்து கொண்டே இருக்கணும். இந்த இடம் வாழ்றதுக்கு ஏற்ற இடமா, இங்க மக்கள் வசிக்கலாமா, இந்த இடம் பாதுகாப்பானதான்னு சொல்லி இதுக்கு முதலெல்லாம் அப்படி யாருமே செய்த மாதிரி தெரியல. இந்த ஒரு பேரிடருக்கு பிறகு எல்லா இடமுமே இப்ப ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஒரு 15,000 மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் மிக ஆபத்தான பகுதிகள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதாவது அந்த இடத்துல மக்கள் வசிக்கவே முடியாது சொல்லி. ஆனால் அந்த 15,000 பேர் வசிக்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்கு தானே, அந்த இடங்கள்ல இருந்து இதுவரைக்கும் 5,000 பேர் தான் வெளியில வந்திருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். இன்னும் 10,000 பேர் ஆபத்தான பகுதிகளில் தான் வசிக்கிறார்கள் என்று சொல்லி இன்று வெளியிடப்பட்டிருக்கிற இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஏன் அவர்கள் வெளியேற்றப்படையில? ஒருவேளை மக்கள் போக மாட்டோம், நாங்கள் இங்க தான் இருப்போம் என்று சொல்லி அப்படி இருக்கிறார்களா, அல்லது அவர்களுக்கு போறதுக்கு இடம் இல்லையா என்று சொல்லி கேள்விகள் இருக்கின்றன. அதோட இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னமுமே இந்த ஆய்வு பணிகள் முழுமையாக முடிக்கலையா. இன்னும் ஆய்வுகள் செய்யப்பட வேண்டியிருக்கு. நிறைய இடங்கள்ல போயிட்டு ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது, அந்தந்த இடங்கள் பாதுகாப்பா இல்லையா என்று சொல்லி. எனவே முழுமையான ஆய்வுகள் நடந்து முடிஞ்சா பிறகு இந்த 10,000 எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அந்தந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் தயவு செய்து நீங்கள் வசிக்கிற பகுதி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுச்சா இல்லையான்றதை உறுதிப்படுத்தணும். அப்படி உங்களுடைய பகுதி ஆய்வுக்கு உட்படுத்தப்படையில் என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் NBRO தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய நிலைமைகளை நீங்க சொல்லணும். அவர்கள் அந்த இடங்களை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தணும். இது மிக மிக முக்கியமானது. பலாங்குடையில் துப்பாக்கி வெடித்ததன் காரணமாக ஒரு நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவர் சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகின்ற ஒரு ஊழியர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது மின்சார பொறியியலாளர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவருக்கு 42 வயது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, பலாங்குடை பகுதியில் இருக்கக்கூடிய முத்தெட்டு வெவ என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் இன்றைக்கு காலமே ஒருத்தர் காட்டு பகுதிக்குள்ள போய் கொண்டு வந்திருக்கார். ஏதோ தேவைக்காக போய்க்குள்ள அந்த பகுதியில் ஒரு வலை இருந்திருக்குது. அந்த வலையில துப்பாக்கி பொருத்தப்பட்டிருந்தான். நான் நினைக்கிறேன் மிருகங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் பொருள், ஏதாவது பொறி வடி போல இருக்குது. ஆனால் இவர் அதை கவனிக்காமல் நடந்து போயிருக்கிறார். 42 வயதுடைய அந்த நபர். அப்போ அந்த வலையில சிக்கிப்பட்ட உடனே அந்த துப்பாக்கி ஆட்டோமேட்டிக்காக வெடித்து அவர் படுகாயமடைந்து பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இவருடைய பேர் விஜய சுந்தர பண்டார. சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தின் மின்சார பொறியியலாளராக பணிபுரிந்து வருகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். யாஎல பகுதி போலீசார் இன்று வீதியோரமாக ஒரு மர்மமான பொருள் ஒன்றை மீட்டிருந்தார்கள். அதாவது எந்த வீதி என்று சொன்னால், யாஎல பகுதியில் இருக்கக்கூடிய எக்கல பன்சல வீதி. பன்சல வீதின்னா உங்களுக்கு தெரியும், அந்த பௌத்த தேவாலயம் இருக்கிற அந்த வீதி. அந்த வீதியில் ரோட்டு கரையோரமாக ஒரு பொருள் ஒன்று இருந்திருக்குது. அப்போ போலீஸ் போயிட்டு சந்தேகத்துக்கிடமான அந்த பொருளை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தா, நல்ல வடிவால் மெழுகாலெல்லாம் சுற்றி வடிவாக ரப் பண்ணி இருந்திருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு கைத்துப்பாக்கி ஒன்று இருந்திருக்கு, ரிவால்வர் ஒன்று இருந்திருக்குது.
அப்போ அது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால், யாராவது ஒரு ஆள் அந்த ரிவால்வரை கொண்டு வந்து இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு கொண்டு வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு குற்றச்செயலை செய்யறதுக்காக அந்த ரிவால்வர் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி போலீசார் முதல் கட்டமாக சந்தேகிக்கின்றார்கள். இப்பொழுது மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், இடர்பாடுகள் இருந்தால் அதுக்கு என்ன செய்கிறது? இது சம்பந்தமாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்கார். அதாவது ஒரு தொலைபேசி இலக்கம் என்று தந்திருக்கார், 1904. இப்போ நீங்கள் திரையில பார்க்குற 1904 இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்படி அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், இப்போ நிவாரணம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 25,000 ரூபா பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது. எனக்கு தெரியல, அவைக்கு கொடுத்தது எனக்கு தெரியல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு தானே. சில இடங்களில் வந்து கிராம சேவையாளர்கள் வந்து திரும்பியே பார்க்கல என்று சொல்லப்படுது. இது மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய பொதுவான குற்றச்சாட்டுகள். எனவே இந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். டித்வா புயல் காரணமாகவும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பேரிடர் காரணமாகவும் நாடு முழுவதும் 1,18,274 வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 1,18,274. இதில் வந்து 6,164 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இறுதியாக கிடைக்கப்பெற்ற பிந்திய புள்ளி விவரம். அதே நேரம் அதிகளவு வீடுகள் சேதமடைந்த மாவட்டம் எதென்று கேட்டீங்கன்னு சொன்னால் கண்டி மாவட்டம். கண்டியில் வந்து 2013 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 14,562 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இடர் முகாமித்துவ நிலையம் இறுதியாக வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. மலையகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை, வீடுகளை இழந்த மக்களை, காணிகளை இழந்த மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றுவது சம்பந்தமாக தற்சமயம் பேசப்பட்டு வருகிறது. பல அரசியல்வாதிகள் இது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். வடக்கு கிழக்கில் காணிகளை வழங்கி அவர்களை குடியேற்றுவது சம்பந்தமாக. இது சம்பந்தமாக ஆளும் கட்சியினுடைய பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார். என்று சொன்னால், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு அவர் பேட்டி வழங்கியிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், மலையக மக்களை வேறு இடங்களில் குடியேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, அதற்கான ஒரு அவசியமும் இல்லை. மலையக பகுதிகளிலேயே வந்து தேவையான காணிகள், போதிய அளவு காணிகள் இருக்கின்றன. அவை எல்லாம் வந்து அடையாளம் காணப்பட்டு அவற்றினுடைய பாதுகாப்புகள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு அந்தந்த இடங்களிலே வந்து மலையக மக்களை வந்து நாங்கள் குடியேற்றுவோம். வீடுகள் இழந்தவர்களையும் காணிகள் இழந்தவர்களையும் நாங்கள் அந்த பகுதிகளிலேயே குடியேற்றுவோம் என்று சொல்லி பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்தியாவிலிருந்து உதவி பொருட்களையும் மருத்துவ பொருட்களையும் ஏற்றிய இன்னும் ஒரு விமானம் இன்று மாலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்து சேர்ந்தது. அதாவது இந்தியாவினுடைய ஆக்ரா நகரம் இருக்குத்தானே, அங்கிருந்து தான் இந்த விமானம் பறந்து வந்திருக்குது. C-17 வகை பிரம்மாண்டமான விமானம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 மெட்ரிக் டன் அளவுள்ள நிவாரணப் பொருட்களும் மருத்துவ பொருட்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்று மாலை 3:07 அளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இந்த விமானம் வந்து தரையிறங்கி இருக்கிறது. பிறகு அந்த விமானம் வந்து பின்னேரம் 5:15 மணிக்கு திருப்பி புறப்பட்டு இந்தியாவினுடைய ஆக்ரா நகரம் நோக்கி போயிருக்குது. திரும்பி போகைக்குள்ள வந்து 85 மருத்துவ ஊழியர்களை ஏற்றி சென்றிருக்கிறது. இந்த 85 மருத்துவ ஊழியர்களும், அதாவது இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 85 மருத்துவ ஊழியர்களும் மஹியங்கனை பகுதியில் தற்காலிகமான முறையில் மருத்துவமனைகளை அமைத்து அங்கே சிகிச்சைகளை வழங்கி வந்தவர்கள் தங்களுடைய பணிகளை நிறைவு செய்து இன்று இந்தியாவுக்கு திரும்பி இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கின்ற நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் இந்த பணியாளர்கள், தொண்டர்களுக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் இன்று மாலை 5:15 மணி அளவில் இந்தியா நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். இலங்கையில் தங்கியிருந்த இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் 7,000க்கும் அதிகமான சிகிச்சைகளை அவர்கள் வழங்கியிருப்பதாகவும் அவற்றிலே சத்திர சிகிச்சைகளும் அடங்குவதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மலைகள் இருக்குது, வெள்ளம் இருக்குது, அதில் இருந்து இலங்கை வந்து வெளியில் வருது, அதாவது மீண்டெழுந்து வருது. இலங்கையை வந்து ஒரு ஆள் மாதிரி வரையப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கண்டெய்னர் ஒன்று இருக்குது, பெரிய கண்டெய்னர் ஒன்று. அதில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது நியூ பிளான்ஸ் என்று சொல்லி, புதிய திட்டங்கள் என்று சொல்லி. ஏனெண்டா இப்போ எல்லா திட்டங்களும் வந்து மாற்றி அமைக்கணும் தானே. அப்போ அந்த திட்டங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால், புதிய பாலங்கள், மின்சார கோபுரங்கள், ரயில்வே ரோட்டுகள், இந்த
இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் இருக்குது. பாடசாலைகள், புத்தகங்கள், மருத்துவம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே அவலத்தையும் தூக்கி கொண்டு இந்த பெரிய கண்டெய்னரை தூக்கி கொண்டு அந்த தண்ணிக்குள்ளே இருந்து இலங்கை வெளியில் வருது என்று சொல்லி அதுக்கு மேலே ஒரு சாதாரண குடிமகன் இருந்து சந்தோஷமாக சிரிக்கிறார். என்னென்னு சொன்னால், இது கண்டெய்னர் வந்து பெரிய கண்டெய்னர், நிறைய பணிகள் தான் இருக்குது, அது வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டால் அது மக்களுக்கு சந்தோஷம் தானே. அதை குறிக்கும் விதமாக இந்த ஒரு கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. ஆனால் கண்டெய்னர்ன்ற சைஸை பார்க்கக்குள்ள அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை என்றதையும் இந்த ஓவியர் வந்து அழகாக காட்டியிருக்கின்றார். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.